மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். வருங்கால 2026 நம்முடைய எடப்பாடியார் மீண்டும் நிச்சயமாக முதலமைச்சராக உட்கார போகிறார். அவர் அமர்ந்து இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறார். அதற்கு அடிவகுத்து கொடுப்பது எதுன்னு சொன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் பணியா அல்லது அவர்களுடைய கலைப்பணியா அப்படின்ற தலைப்பு. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை, கலங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமைதான் உடமையடா. படிக்கிற மாணவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து படி 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 என்று லேப்டாப் கொடுத்து ஆசைப்பட்டவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு குடி 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 என்று தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சிக்கு, அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆரம்பிச்சிருச்சு கூட்டத்தன்றதை நான் பார்க்கிறேன். ரொம்ப அருமையான மக்கள் விஷயத்துக்காக கொடுத்தாங்க. என்ன தெரியுங்களா? என்ன? ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அந்த நாட்டுடைய கணினி வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். சரி. மற்றொன்று பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும். ஆமா. தமிழ்நாட்டை பொருளாதார வளர்ச்சி நான் வளர்த்து காட்டுவேன், ஆனால் அதே சமயம் கணினி வளர்ச்சி நான் வளர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஏழை எளிய மாணவ மாணவிகளும் பயன்பெறும் வகையில் ஒரே வீட்டில் 2 புள்ள படிச்சாலும் கூட 2 பிள்ளைக்கு லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்த ஒரு ஒப்பந்தம். ஒரு அரங்க நிறைந்த கைத்தறி கொடுக்கலாம் அம்மாங்க. சபாஷ். நாங்கள் விவசாயிகளுக்கு தூணாக இருக்கிறோம், விவசாய கடனை நாங்கள் பார்க்கிறோம். எதுவுமே பண்ணாம விவசாயிகளுக்காக, விவசாயிகளுடைய கடனுக்காக விவசாய கடனை தள்ளுபடி செய்த ஒரே முதலமைச்சர் விவசாயிகள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடியாருங்க. எடப்பாடியார் மறக்க முடியுமா? நல்ல ஒரு அரங்க நிறைந்த கைத்தறி. எந்த காலத்திலயும் எங்க அம்மாவுடைய ஆட்சியில் இருந்த பாதுகாப்பு இன்னைக்கு ஆம்பளைங்களுக்கு எந்த ஆட்சியில கிடையாது தெரியுமா? நீங்க பிங்க் கலர்ல புடவை கட்டிருக்கீங்க. ஆமா சார். கரெக்ட்டா? ஆமா சார். அது காரணம் என்னமா? என்னன்னு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக பிங்க் கலர்ல இன்னோவா கார் வச்சு அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு அமைப்பு, மகளிர் ரோந்து வாகனம்னு ஒரு வாகனத்தை விட்டு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர் புரட்சி தலைவி அம்மா. அம்மா அவர்களுடைய திட்டத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு எது எது தேவையோ அதுவா பார்த்து செஞ்சிருப்பாங்க. இலவச மடிக்கணினி வழங்கினதா இருக்கட்டும், இந்த தாய்மார்கள் பிரசவத்துக்கு பணம் வழங்கினதா இருக்கட்டும். அதாவது அம்மா அவர்கள் தங்க தாரகைன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அம்மா அவர்களை தங்க தாரகை என்று சொல்லுவார்கள். நான் தங்க தாரகை மட்டுமல்ல, என்னிடம் இருப்பது தங்கம் தரும் கை என்று நிரூபித்தார். இந்த ஏழை எளிய மக்களுக்கு எது தேவைன்னு அம்மா எப்படி பார்த்து பார்த்து செய்தார்களோ அதே போல ஏழை எளிய விவசாயிகளுக்கு எது தேவைன்னு பார்த்து பார்த்து நம்முடைய எடப்பாடியார் செஞ்சுட்டு வராரு. பாத்தீங்களா? இன்னைக்கு விவேகமா நாங்க செயல்படுறோம் அப்படின்னு விவேகமா செயல்படக்கூடிய இடத்துல கூட விளையாட்டு அந்த விவேகத்தன்மை இழக்கிறவங்களுக்கு மத்தியில விளையாட்டு கூட விளையாட்டு தானே அப்படின்னு நினைக்காம விளையாட்ட நினைக்காம விளையாட்ட நினைச்சு விளையாட்டா விளையாண்டு 2026 நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் விளையாட்டுல அந்த விளையாட்டிலையும் வெற்றி பெறுவார் எடப்பாடியார்ன்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க. மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனமாகும். தாயம் விழுந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயி முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அமர வேண்டும். எடப்பாடியார் அமர வேண்டும் என்று சொன்னால் அம்மாவை போல அரசியல் பணியிலே அந்த ஆளுமை திறமையும் கர்ஜனையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியும் தர வேண்டும் என்று சொன்னால் அது எடப்பாடியாரால் முடியும் என்கிற காரணத்தினாலே இந்த பணி கலை உலக பணியை தாட்டிலும் 1 மடங்கு மேலாக அம்மாவினுடைய அரசியல் பணியை என்று சொல்லி எங்களுக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறோம். நன்றி, வணக்கம்.